தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம் எவ்வளவு கண்டிப்பான முதலாளியாக இருந்தவர் என்பது திரையுலகினருக்கு மட்டும் இல்லை, ரசிகர்களாகிய உங்களில் கூட பலருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாட்டை தான் டிஆர் சுந்தரம் வழங்குவார். தொழிலாளர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் கதாநாயகிக்கும். சில நேரங்களில் கதாநாயகியோ இந்த சாப்பாடு எங்களுக்கு வேணாம், ஹோட்டல்லேருந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்குற சாப்பாட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கான பணத்தை அந்த கதாநாயகம் தான் கொடுக்கணும். அப்படி கண்டிப்பாக இருந்தவர் தான் டிஆர் சுந்தரம். அந்த ஸ்டூடியோவில் தினந்தோறும் மாலை வேளைகளில் காப்பியோட ஒரு மிக்சர் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பிரபலமான கதாசிரியர் இந்த மிக்சர் காப்பியோட ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் என்று அந்த பணியாளரிடம் சொல்ல, எங்களால் அதை முடிவு பண்ண முடியாது, முதலாளி தான் முடிவு பண்ணணும், நீங்கள் போய் முதலாளிகிட்ட சொல்லுங்கள் என்றார் இந்த பணியாளர். உடனே அந்த கதாசிரியர் டிஆர் சுந்தரத்தை பார்க்க புறப்பட்டார். இவரை பார்த்த உடனே என்ன மேன் என்று டிஆர் சுந்தரம் கேட்க, தினமும் மாலையில் காப்பி மிக்சரும் தரீங்க, கூடவே ஒரு ஸ்வீட்டு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்றார் அந்த கதாசிரியர். அந்த ஸ்வீட் இருக்க அதுதான் என்னுடைய லாபம் என்று அந்த கதாசிரியருக்கு பதில் சொன்னார் டிஆர் சுந்தரம். ஸ்வீட்டு கொடுத்தா செலவு அதிகமாகும் அப்படின்றது தான் நாசுக்காக அந்த கதாசிரியருக்கு தெரிவித்தார் டிஆர் சுந்தரம். இத்தோடு விட்டிங்கன்னா எப்படி அந்த கதாசிரியர் யாருன்னு சொல்ல வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த கதாசிரியருடைய பெயர் KS கோபாலகிருஷ்ணன். இயக்குனர் திலகம் என்று தமிழ் சினிமாவிலும் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் தான் அவர். படையப்பா திரைப்படத்திலே மின்சார பூவே என்று தொடங்குகின்ற பாடலை அற்புதமாக பாடியிருப்பார் பின்னணி பாடகரான ஸ்ரீனிவாஸ். அந்த படத்திற்காக அவருக்கு மாநில அரசுடைய விருது கிடைத்தது. அந்த மாநில அரசு விருது கிடைத்த போது, இது மாநில அரசு மட்டும் எனக்கு கொடுத்த விருது இல்லை, நான் மிகவும் நேசிக்கின்ற, நான் மிகவும் மதிக்கின்ற மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் எனக்கு கொடுத்த விருது என்று பலரிடம் சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார் சீனிவாஸ். அவர் அப்படி சொன்னார்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த வருடம் மாநில அரசுடைய தேர்வுக்குழுவிலே இருந்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். படையப்பா படத்தை MS விஸ்வநாதன் பார்த்து கொண்டிருந்த போது அவருடைய அருகில் இருந்த ஒரு நண்பர் அந்த படத்திலே ஸ்ரீனிவாசனுடைய குரல் எப்படி இடம்பெற்றது என்ற கதையை மெல்லிசை மன்னரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார். முதல்ல AR ரஹ்மான் ஸ்ரீனிவாசனுடைய குரலை பயன்படுத்துறதா இல்லை, அவரை ட்ராக் பாட தான் சொன்னாங்க. அந்த குரலை கேட்ட ரஜினிகாந்த் இவருடைய குரல் ரொம்ப நல்லா இருக்கு, இதையே படத்திலே பயன்படுத்தலாம் என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஸ்ரீனிவாசனுடைய குரல் அந்த படத்தில் இடம்பெற்றது என்று MS விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார் அந்த நண்பர். அதை கேட்ட உடனே நான் என்றைக்கோ சொன்னேன் இந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறான்னு, அப்போ அது யாரும் கேட்கல, இப்போ ரஜினி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க என்றாராம் MS விஸ்வநாதன். அந்த விருதை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேனோ அதை விட அதிகமாக MS விஸ்வநாதன் தந்த அந்த பாராட்டுரையை மதிக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பாடகர் ஸ்ரீனிவாஸ். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக நடிக்க ஒரு நடிகரை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னாலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு தகவலைத்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். RM வீரப்பன் தயாரித்த இந்தி திரைப்படம் தான் ரிக்ஷாவாலா. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு தான். அந்த திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக முதல்ல நடிக்க வைக்க விரும்பியது ஹிந்தி நடிகரான தர்மேந்திரா. அந்த படத்தை தர்மேந்திரா பார்த்தபோது RM வீரப்பனோடு வீனஸ் பிக்சர்ஸ் அதிபரான கோவிந்தராஜனும் சேர்ந்து படம் பார்த்தார். கோவிந்தராஜன் அப்போ தர்மேந்திரா வித்து ஒரு திரைப்படத்தையும் ராஜேஷ் கண்ணா வித்து ஒரு திரைப்படத்தையும் இந்தியிலே தயாரித்து கொண்டிருந்தார். அந்த படங்களின் படப்பிடிப்பின் போது ராஜேஷ் கண்ணாவுக்கு அளித்த மரியாதை தனக்கு அவர்கள் அளிக்கவில்லை என்ற ஒரு மனக்குறை தர்மேந்திராவுக்கு இருந்தது. அதன் காரணமாக அந்த திரைப்படத்திலே தன்னால் நடிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதற்கு பின்னாலே ராஜேஷ் கண்ணாவை கதாநாயகனாக வைத்து அந்த திரைப்படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்த RM வீரப்பன் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து அவருக்கு முன்பணமும் கொடுத்து விட்டார். காட்சி தேதிகளை எல்லாம் முடிவு செய்வதற்காக அவர் மும்பை சென்றிருந்த போது ராஜேஷ் கண்ணாவை அவரால் சந்திக்கவே முடியல. அந்த காலகட்டத்தில் ராஜேஷ் கண்ணா நடித்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்ததுனால தன் வீட்டை விட்டு வெளியே வராதது மட்டும் இல்லாமல் யாருடைய ஃபோனும் எடுக்க மறுத்தார் ராஜேஷ் கண்ணா. எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது? அதனால் அவரையும் அந்த படத்திலிருந்து ஒதுக்கி விட்டு அப்போது ரன்தீர் கபூர் நடித்திருந்த ராம்பூர் கா லக்ஷ்மணன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதனால் அவரையே கதாநாயகனாக வைத்து ரிக்ஷாவாலா படத்தை தொடர்வது என்று முடிவெடுத்தார் RM வீரப்பன். அந்த படத்தில் கதாநாயகர் நடித்தது நீத்து சிங். ஆனால் அதுக்கு முன்னால் RM வீரப்பன் ஒப்பந்தம் செய்ய நினைத்தது ஜீனத் அமனே. முதல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அவங்களும் அந்த படத்துக்கு சரியான ஒத்துழைப்பு தராமல் போகவே அவரை மாற்றிட்டு தான் நீத்து சிங் அந்த படத்திலே நடிக்க வைத்தார் RM வீரப்பன். எந்த ஒரு துறையிலும் பிரபலமாக இருக்கின்றவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் அமைவது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு துறையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உதவியாளர் அமையப்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் தான் திரை இசை திலகம் என்று இன்று வரையிலே திரையுலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கேவி மகாதேவன். அவருக்கும் அவருடைய உதவியாளரான புகழேந்திக்கு இருந்த நெருக்கம் இருக்க அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய குருவான கேவி மகாதேவனை எப்போதும் பெரியவர் என்று கூப்பிடுவதைத்தான் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் புகழேந்தி. திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டியூன்கள்லாம் நாங்கள் போடுவோம். அந்த பாடல்களை சர்வசாதாரணமாக பல இயக்குநர்கள் நிராகரித்த போது எனக்கு கோபம்னா அப்படி ஒரு கோபம் வரும். ஆனால் பெரியவர் இருக்காரு, அவர் மாதிரி ஒரு சாந்த சொருபியை பார்க்கவே முடியாது. மிகச் சாதாரணமாக அதை ஏற்றுக்கொள்வார். தன்னை முகத்துக்கு நேராக திட்டுகின்றவனையே பொன்னுகையோடு வரவேற்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் அவர். எனக்கு அவருக்கு இருந்த உறவு இருக்க அது தாய்சே உறவு, குரு சிஷ்யன் என்ற உறவையெல்லாம் தாண்டிய உறவு என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்காக அவரும் அவருக்காக நானும் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் என்கிறார் கேவி மகாதேவனுடைய சிஷ்யரான புகழேந்தி. நாகேஷை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை வேடங்களில் மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் எப்படிப்பட்ட நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ஒரு நடிகர் அவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட குணச்சித்திர பாத்திரங்களை நடிப்பதிலே நாகேஷுக்கு ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. சர்வசுந்தரம் நாடகத்தில் கூட அப்படி ஒரு காட்சி இடம்பெற்ற போது அந்த காட்சியில் நாகேஷ் பாஸ் ஆவாரா மாட்டாரா என்ற நகத்தை கடித்தபடி பார்த்து கொண்டிருந்தவர் தான் சர்வசுந்தரம் நாடகத்தினுடைய கதாசிரியரும் இயக்குனருமான கே பாலச்சந்தர். ஆனால் இவரில் எல்லோருடைய எதிர்பார்ப்பை மீறி அந்த காட்சியிலே ரசிகர்களுடைய பலத்த கைத்தட்டலை பெற்றார் நாகேஷ். அதற்கு பின்னாலே திரைப்படங்களில் நடித்த போதும் குணச்சித்திர பாத்திரங்களில் நடிப்பதிலே நாகேஷுக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டே தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். இருமலர் திரைப்படத்திலே அப்படி ஒரு காட்சியில் நடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது தன்னுடைய தயக்கத்தை அந்த படத்தின் இயக்குனரான ஏசி திருலோச்சந்திரனிடம் தெரிவித்தார் நாகேஷ். இதுக்கு முன்னால் கூட இப்படி ஒரு உணர்ச்சிகரமான காட்சியில் ஒரு படத்தில் நான் நடித்தேன், அந்த காட்சியை மக்கள் ரசிப்பதற்கு பதில் சிரிக்க தொடங்கி விட்டார்கள் என்று நாகேஷ் ஏசி திருலோச்சந்திரனிடம் சொன்னபோது என்ன மாதிரியான காட்சி அது என்று அவரிடம் கேட்டார் ஏசி திருலோச்சந்தர். அந்த காட்சியை பற்றி நாகேஷ் சொன்னோடனே அந்த காட்சி வேற, இப்போ நீங்கள் நடிக்க போகிற காட்சி வேற, இந்த காட்சியில் நீங்கள் நடிங்க, நிச்சயமாக இந்த காட்சி மிகப்பெரிய பெயரை உங்களுக்கு வாங்கி தரும் என்றார் ஏசி திருலோச்சந்தர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் தாராளமாக நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காட்சியிலே நடித்தார் நாகேஷ். அழுதபடி நாகேஷ் மிகச்சிறப்பாக நடித்திருந்த அந்த காட்சியை பார்த்த சில விநியோகஸ்தர்கள் கூட இந்த காட்சியை தயவுசெய்து படத்திலிருந்து எடுத்துருங்களேன், நிச்சயமாக ரசிகர்கள் இந்த காட்சியை பார்க்கும்போது சிரிப்பார்கள் என்று தான் ஏசி திருலோச்சந்திரனிடம் சொன்னார்கள். அவருக்கும் லேசாக ஒரு 10% அந்த காட்சியை வைக்கலாமா வானாமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனாலும் துணிந்து அந்த திரைப்படத்தை அதை வைத்து அந்த படத்தை வெளியிட்டார் ஏசி திருலோச்சந்தர். நாகேஷும் திரைப்பட விநியோகஸ்தர்களும் பயந்த அந்த காட்சி ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற போது நம்முடைய கணிப்பு சரியாகத்தான் இருந்தது என்று மனதுக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்தார் ஏசி திருலோச்சந்தர். தன்னுடைய திரைப்பயணத்திலே எத்தனையோ பாத்திரங்களை நாகேஷ் நடிச்சிருந்தாலும் ஒரு காட்சியை நடிப்பதற்கு முன்னால் எத்தனை முறை யோசிக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கிறது.